கலர்ஃபுல்லான ரவை உப்புமா செய்யலாம். வெறும் ரவை உப்புமா செய்கிறத விட இது மாதிரி செஞ்சிங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டாக கிடைக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், டின்னருக்கு எடுத்துக்கலாம். எனக்கு ஒன்றே ஒன்று, எனக்கு வந்து யாரும் லைக் போட மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது தெரியணும். அதுக்காக தான் முதல்ல ரவையை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு அதுக்கு பச்சை மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு அதோட வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் இருந்தால் முட்டைக்கோஸும் போடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கிற டயத்தில் கொத்தமல்லியை தூவி நீங்கள் கொத்தமல்லி இது இலையை வந்து நல்லா பொடியாக நறுக்கி அதையும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ரவையை வந்து வறுத்து வச்சுருக்க ரவையை தூக்கி கொட்டி சிம்மில் வச்சு கலண்டின்னு வச்சுக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ரவை உப்புமா கிடைக்கும். இதுக்கு தொட்டுக்க கூட ஒன்றும் வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது டின்னருக்கு எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.